Hello students, advance happy Deepavali எல்லாருக்கும் எல்லாருக்கும் தீபாவளிக்கு லீவ் விட்டாச்சு ஸ்கூலுக்கு. ஸோ 4 days கண்டினியூவாக லீவ் வருது. சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரம் வந்து ஒரு முக்கியமான வீடியோ, உங்களோட ஸ்டடீஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் மூடில் இருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நாங்கள் வந்து குவார்டர்லியில் சரியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணல, ஸோ செகண்ட் மிட் டேர்மில் எப்படியாச்சும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேருமே பப்ளிக் போகிறீங்க. ஸோ 11th பப்ளிக் இல்லை அப்படின்னாலும் 11th வந்து அடுத்து 12th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் இல்லையா? ஸோ 11th கண்டிப்பாக முக்கியமான ஒரு பாடம், கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்குமே ஒரு முக்கியமான மெசேஜ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக பார்த்துட்டு கடைசியில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவார்டர்லியில் மார்க் வந்திருக்கும். நிறைய பேர் குவார்டர்லி ஸ்டார்டிங்லேருந்து பர்ஃபெக்டாக படிக்கணும். நம்ம வந்து 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து 10th வந்து ஃபைனலில் நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி 11th படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10th தான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலை. ஸோ எப்படியாச்சும் நம்ம 11th வந்து விட்டுறக்கூடாது, அழகாக வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதேமாதிரி 12th போயிருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம 11th கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம், 10th நல்லா படித்தோம், ஆனால் 11th கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். ஸோ 12th எப்படியாவது கண்டிப்பாக மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷன், அதாவது ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து தான் போகும். ஏன்னா தீபாவளி அப்படின்றது இந்த வருஷமும் வருது, ஸோ அடுத்த வருஷமும் வரும், ஒவ்வொரு வருஷமே வரும். ஆனால் உங்களோட 10th 11th 12th அந்த ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது எப்படி, அதை எப்படி நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்குள்ள தான் தெரியணும். ஏன்னா இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் கிடைக்கிற அந்த டைமில் தான் நீங்கள் போர்ஷன் முடிக்காதது எல்லாமே வந்து இன்னும் பர்ஃபெக்டாக கவர் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த 4 நாளுக்காக உங்ககிட்ட நான் பேசலை. நம்ம வந்து இப்போ வந்து நவம்பர் 11th அன்னைக்கு செகண்ட் மிட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குவார்டர்லியில் மார்க் குறைஞ்சவங்க உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும். 11th பப்ளிக் இல்லைனாலும் என்னோட பார்வையில் 11th வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? ஸோ 11th கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோஸ் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கு. இந்த 3 ஸ்டாண்டர்டுமே பாருங்க, உங்களோட குவார்டர்லி மார்க்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா உங்களுக்கு அடுத்து பப்ளிக் எக்ஸாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நவம்பர் 11 வருது இல்லையா செகண்ட் மிட் டேர்ம். அந்த செகண்ட் மிட் டேர்மை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமாக கன்சிடர் பண்ணி அதில் எப்படி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி படிக்க பாருங்கள். இப்போலேருந்தே நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படியாச்சும் நம்ம அடுத்த எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளான் 1 or 2 daysக்கு ஸ்டடி பிளான் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களால் போர்ஷன் கவர் பண்ண முடியும். ஸோ நவம்பர் 11 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நவம்பர் 5 or 6 போர்ஷனை முடிச்சு வச்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா நவம்பர் 7 நமக்கு ரிவிஷன் கொடுக்கவே சரியாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 12 days தான் இருக்குது இந்த மந்தில். 12 or 13 days இருக்குது. ஸோ இங்கே ஒரு 13 days, அங்கே ஒரு 5 days பார்த்தீங்க அப்படின்னா கூட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 18 days கிட்ட தான் நமக்கு டைம் இருக்குது. முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 weeks கூட கிடையாது. யோசிச்சு பாருங்க, போர்ஷன் இன்னும் படிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் வந்து 1 or 2 lessons படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ஒரு பாதி லெசன்ஸ்க்கு மேலே முடிச்சிருப்பீங்க. ஸோ இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்ம செகண்ட் மிட் டேர்முக்கு தயாராகிட்டோமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. தயாரானவங்க 100% ரெடின்ற கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்றவங்க 50% கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் படிக்கவே இல்லை அப்படின்றவங்க இதுக்கப்புறம் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு உங்களோட பாடம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லையே செகண்ட் மிட் டேர்முக்கான போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அக்டோபர் மந்த் போர்ஷன், நவம்பர் மந்த் போர்ஷன், இந்த 2 போர்ஷனையும் சேர்த்து தான் உங்களுக்கு செகண்ட் மிட் டேர்முக்கு வருது. ஸோ இந்த போர்ஷன் மொத்தத்தையும் எடுத்து ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த நாள், அதாவது நம்ம இந்த நாள்ல இருந்து நவம்பர் 6 வரையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய இந்த ஒரு 16 to 18 daysல நம்ம இருக்கக்கூடிய போர்ஷனை எப்படி கவர் பண்ண போகிறோம் உங்களுக்குள்ள ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு பிளான் போடுங்க. ஸோ அப்படி பிளான் போட்டு அது நமக்கு அந்த நாட்கள் போதுமா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸோ நம்ம செலிப்ரேஷன் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தீபாவளி வரும், பொங்கல் வரும், எல்லாமே வரும்.
ஆனால் நம்மளோட பப்ளிக் மார்க் வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த மார்க்கை மாற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ காலகட்டம் படிச்சுட்டு வந்துட்டு உங்களோட 10th மார்க் தான் உங்களோட டேலண்ட் என்ன அப்படின்றது உங்களோட அதாவது உங்கள் ரிலேஷனாக இருக்கட்டும், உங்களோட சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ டேலண்ட் அப்படின்றது உங்களோட படிப்பு திறமையை வந்து அந்த 10th மார்க்கை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 10th மார்க்கு அந்த இடத்துல உங்களோட திறமையை காட்டுறதுக்காக நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க்காக இருக்குது. 11th மார்க் பார்த்தீங்கன்னா 12th நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு மாடல் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு மார்க் மாதிரி தான் 11th மார்க்ஸ் இருக்குது. ஸோ 11th மார்க்கும் முக்கியம். ஸோ 12th உங்களோட தலையெழுத்தே அங்கே தான் இருக்குது. ஸோ 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் தான் உங்களோட நல்ல காலேஜ் கிடைக்கிறதும், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல மூளை முடுக்கில் இருக்கிற ஒரு காலேஜில் போய் படிக்கிறதும் நீங்கள் நினச்ச குரூப் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். நீங்கள் சேர வேண்டிய காலேஜ், ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்குமான்றது கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நான் பயம் உறுத்தலை. கண்டிப்பாக தீபாவளி கொண்டாட்டம் அவசியம்தான். ஆனால் 24 மணி நேரமும் நம்ம தீபாவளி கொண்டாட்டத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இருக்கிற ஒவ்வொரு நாள்லேயும் அட்லீஸ்ட் குறைந்தது இந்த சாட்டர்டேல ஒரு 6 hours படிங்க, சண்டேல ஒரு 6 hours படிங்க, மண்டே எக்ஸாம் மனசில் நினச்சிட்டு மண்டேவும் சரி டியூஸ்டேவும் சரி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்க பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்த நாட்களில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் 4 to 5 hours கண்டிப்பாக படித்தே ஆகணும். நைட்டில் ஒரு 3 hours படிங்க. 6:30க்கு ஸ்கூல்லேருந்து வந்துட்டீங்க அப்படின்னா கூட படிக்க உட்காந்திங்கன்னா கூட ஒரு 7:30, 8:30, 9:30, 10:30 இந்த 4 hours நீங்கள் கொஞ்சம் 10 minutes பிரேக் எடுத்துட்டு டின்னர் முடிச்சுட்டு அந்த டைமெல்லாம் கழிச்சோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக நமக்கு வந்து 3 hours டைம் கிடைக்குது. ஸோ அந்த 3 hours படிங்க. மார்னிங் வந்து ஒரு 5 o'clock எழுந்தீங்க அப்படின்னா கூட ஒரு 1.5 hours படிக்கலாம். இல்லை 4 o'clock எழுந்துக்க முடியுன்றவங்க ஒரு 2 hours மேலே படிக்க டைம் கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் பெர் டேல ஒரு 5 hours நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த செகண்ட் மிட்டமை நம்ம பப்ளிக்காக கன்சிடர் பண்ணி நாம் இதில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டார்கெட் என்ன, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் நேம் என்ன, உங்களோட செகண்ட் மிட்டம் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம். ஸோ பப்ளிக் எக்ஸாமோட டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகிறீங்க, நம்ம சொன்ன பிளானை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போர்ஷனை வந்து ஸ்பிளிட் பண்ணி இருக்கிற நாட்களுக்கு டிவைட் பண்ணி பிளான் போட்டுக்கோங்க. ஆனால் படிக்க வேண்டிய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு மேலே பிளான் போடாதீங்க. அதாவது என்னடா குழப்பறேன்னு நினைக்க வேண்டாம். இருக்கிற நாட்கள் எவ்வளோ குறைந்த நாட்கள் இருக்குது அப்படின்றது உங்கள் மைண்டில் தெரியறதுக்கு தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி பிளான் போடுங்கன்னு சொன்னேன். ஆனால் பர்ஃபெக்டான பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 daysக்கு என்னெல்லாம் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் ரொம்ப வீக்காக இருக்கும். கண்டிப்பாக மேக்ஸ் வந்து 10th 11th 12th எல்லாருமே மேக்ஸ் கம்பல்சரி டெய்லி ஒரு 1 hour கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பர். மார்னிங் நீங்கள் எழுந்துக்கும் பொழுது நம்ம தூங்கி எழுந்தோம்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன படிக்கிறோமோ அப்படியே கிரகிச்சிக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், நீங்கள் கிண்டல் கூட பண்ணுவீங்க. இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம படிக்கும்போது எதை செஞ்சாலும் அது வந்து பல மடங்கு வந்து விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது அனுபவத்தில் உணர்ந்தவங்களால் மட்டும்தான் அதை வந்து அனுபவிக்க முடியும். ஸோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க அதை ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விடியற் காலையில் படிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு 10 minutesல ஒரு டீட்டெயில் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மார்னிங்ல இருந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் அந்த டீட்டெயிலை கவர் பண்ண முடியும். ஒரு 1/2 hourல எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருக்கேன், ஒரு டீட்டெயில் படிக்கணும்னா எனக்கு 1/2 hourலேருந்து 1 hour ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்னிங் எழுந்து படித்து பாருங்களேன். ஒரு 10 to 15 minutesல அவ்வளோ ஈஸியாக ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக மனசில் பதியும், மறக்கவே மறக்காது. அதே மாதிரி டெய்லி கம்பல்சரி ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது முழுக்க உங்களோட நலன் கருதி உங்கள் மேலே உள்ள அக்கறையில் போட்ட வீடியோ. ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போடல. இது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் மிட்டமை பப்ளிக் எக்ஸாமாக கன்சிடர் பண்ணி யாரெல்லாம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறீங்க, உங்களோட டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.